நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. நமஸ்காரம், என்னுடைய பேர் ஜெயஸ்ரீ. நாங்கள் திருச்சியில் ஐஷல்ஸ் எக்கோ லிவிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நடத்திட்டு வரோம். இதில் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த கம்பெனி ஆரம்பித்தது 2018. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2013 இது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பர்சனல் ரீசன் தான். 2013 என் பையனுக்கு அவனுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அவனுக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. ஸோ டாக்டர்ஸை போய் பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பையனுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அது மாதிரி அப்படி தான் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எதனால் வருது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, யூஸ் பண்ணின கெமிக்கல் கிளீனர்ஸில் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன பையனுக்கு என்ன ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் சாக்ஸை வாஷ் பண்ணின ஒரு வாஷிங் லிக்விட், அது ரொம்ப ஃபேமஸான பிராண்டு தான். அதிலிருந்து ஃப்ராக்ரன்ஸ் தான் அவனுக்கு அந்த அலர்ஜி க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத we have found out. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆல்டர்னேட் பார்த்தோன்னா, என்ன நேச்சுரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னா அந்த டைமில் எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஸோ நான் ஒரு பீயிங் எ கெமிஸ்ட், நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி என்னோடய குவாலிஃபிகேஷன். ஸோ நான் பீயிங் எ கெமிஸ்ட் நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ நிறையா ரிசர்ச் ஜர்னல்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது, ஒரு கெமிக்கல் கிளீனர் ஒருத்தவங்களோட பர்சனல் ஹெல்த்தை எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கெமிக்கல் கிளீனர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நுரை வர்றதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த நுரை அப்படியே நிலையாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அலசணுன்னு அது போகணுங்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 20 to 30 ஒரு கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா, அதை க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் அதை நம்மளை ஹெல்த்தை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாஷிங் லிக்விட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிறது போச்சா போகலையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 2 தடவை அலசுவோம், அப்புறம் அவ்வளோதான். ஸோ அதோட க்ளீனர் எப்போதுமே நம்மளோட இது கிளாத்தில் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மனுஷனோட செகண்ட் ஸ்கின். ஸோ 24 மணி நேரமும் அது நம்ம உடம்புல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்வெட் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் ஸ்கின் ஓப்பன் ஆகுதோ, அப்போல்லாம் தே வில் என்டர் இன்டு அவர் ஸ்கின். ஸோ உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும். உடம்புக்கோட இம்யூனிட்டியை பொறுத்து அவங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வரலாம், அலர்ஜி வரலாம், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வரலாம். அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ நம்மளுக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு தான் யோசிக்கிறோமே தவிர ரூட் காசை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ என்னோடய ஸ்டோரி, கம்மிங் டு அவர் ஸ்டோரி, அப்போ என்ன ஆகுனா 2018 திருப்பி நான் என்ன பண்ணேன்னா, ரிசர்ச் பண்ணி பார்த்து ஒரு ப்ராடக்ட் ஃபைனலைஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் பூந்திக்கொட்டை தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பூந்திக்கொட்டை தான். இத்தனை வருஷங்கள் நம்ம ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி, 2 ஜென்ரேஷன் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பூந்திக்கொட்டை தான் இன்ன வரைக்கும் ஃபாரினில் நிறையா கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நாங்களே அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், பூந்திக்கொட்டையாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்க ஹெல்த் கான்ஷியஸ், எக்கோ கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க பூந்திக்கொட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை, அவேர்னஸ் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பூந்திக்கொட்டையை டோட்டலாக நம்ம மறந்துட்டோம். ஸோ இப்போ அதை நான் ஸ்டடி பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, அதை வச்சு நம்ம வி கேன் டூ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி நிறையா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா கிளீனர்ஸையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ தான் அரைஸ் ஆச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், ஒரு லாண்ட்ரி லிக்விடாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் ஒரு வீட்டுக்கு தேவையான அந்த பாத்திரம் கழுவுறது, டிஷ்வாஷ் பார், டிஷ்வாஷ் ஜெல்லு, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலேஷன் அரைவ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்தப்போ எல்லாருக்குமே வி காட் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ அது மாதிரி அதை சின்ன ஸ்கேலில் பண்ணாமல் வை கான்ட் வி டூ இட் இன் அ பிகர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது தான் ஐஷல்ஸ் எக்கோ லிவிங் சொல்யூஷன்ஸ் டியூரிங் 2018 அதில் பண்ணது. ஸோ அதில் நாங்கள் சோப் ட்ரீஸுங்கிற பிராண்டில் ஃபுல்லாக ஒரு ஹோம் ரேஞ்ச் கிளீனர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ வி டூ எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நிறைய பண்ணுறோம், போலாண்டு, உக்ரைன் அந்த மாதிரி பண்ணுறோம், யூகே கூட பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்ராடுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ ஐ கான்ட் டூ இட் இன் அவர் கண்ட்ரி அப்படிங்கிற பிராண்டில், அதில் தான் சோப் ட்ரீஸுங்கிற பிராண்டில் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே பண்ணுறோம். ஸோ மெட்ரோஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம், பெங்களூர், சென்னை,
அப்புறம் ஹைதராபாத், அப்புறம் குவஹாத்தி, அந்த மாதிரி வந்து மெட்ரோஸில் இருக்கிற ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும் சோப்ட்ரீஸ் பிராண்ட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூந்தி கொட்டைன்னு சொல்லிட்டு, அதுதான் அது. இது எல்லாருக்கும் தெரியும், வெரி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் தான் இது. இந்த பூந்தி கொட்டையில் உள்ளார ஒரு சீடு இருக்கும். அந்த விதையை எடுத்துட்டு இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் ஷெல் இருக்குங்க இல்லையா, அந்த கவரிங், அதை வந்து யூஸ் பண்ணி தான் எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். திஸ் இஸ் த மெயின் ரா மெட்டீரியல். இதுதான் வந்து முக்கியமான மூலப்பொருள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அந்த சீடை எடுத்துகிட்டு வெளியில் இருக்கிறத வச்சு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதுக்கு கிளீனிக்கு தேவையான மற்ற என்ன பிளான்ட் பேஸ்டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபார்முலேஷன் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வாஷிங் லிக்விட், துணி துவைக்கிறதுக்கான ஒரு லிக்விட் இது. இதை வச்சு உங்கள் வீட்டில் தேவையான எந்த ட்ரெஸ்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஈவன் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற பட்டு புடவையிலேருந்து ரொம்ப டெலிகேட் ஃபேப்ரிக்னாலும் எதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சேஃப் ஆஸ் வெல் அஸ் எஃபெக்டிவ். இதை துணிக்கு வந்து சாயம் போகாது, துணி வந்து ரொம்ப நாள் உழைக்கும். ஸோ வந்து இது ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். இது சப்போஸ் வந்து கொஞ்சம் கரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லிக்விடையே லைட்டாக ஊற்றி லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், ஆனால் உங்கள் துணியில் வந்து எந்த கரையும் உண்டாக்காது. ஈவன் நீங்கள் ஒயிட் கலர் கிளாத்துக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரௌன் கலர் உங்களோட துணியிலலாம் ஒட்டாது. இந்த வாஷிங் லிக்விடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். முக்கியமாக ஆர்கானிக் காட்டனில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம எல்லாமே வந்து ஆர்கானிக் கிளாத்திங்கிறது வந்து இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமர்ஷியல் கெமிக்கல் கிளீனரில் யூஸ் பண்ணுறது வந்து அது எந்த விதத்துலையுமே அது வந்து இட் வில் நாட் பி சூட்டபிள் ஃபார் த ஃபேப்ரிக் as well as ஃபார் யூ. அப்படிங்கிறப்போ இந்த ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸை வந்து யூ கேன் வெரி வெல் வாஷ் வித் திஸ் லிக்விட். அதனால் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகாது, அதோட கலர் அஃபெக்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. அதோட இட் வில் ஸ்டே லாங்கர் வென் கம்பேர்ட் வித் அதர் கிளீனர். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் வெரி வெல் வித் ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், அப்புறம் காட்டன், சில்க்கு, லினன், எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் யூ கேன் வெரி வெல் யூஸ் திஸ் ப்ராடக்ட். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த லாண்ட்ரி லிக்விடை யூஸ் பண்ணி வர்ற கிரே வாட்டர் நீங்கள் பக்கெட்லேயும் துவைக்கலாம், வாஷிங் மிஷின்லேயும் துவைக்கலாம். நீங்கள் வர அந்த எஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, கிரே வாட்டர், அந்த கிரே வாட்டரை வச்சு அந்த அழுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் கிரே வாட்டர். கிரே வாட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, பக்கெட்டை 2 தடவை அலசி எடுக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து செடிக்கு தாராளமாக விடலாம். ஏன்னா இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்கிறதுனால உங்கள் தோட்டத்துக்கோ உங்கள் வீட்டு செடிகளுக்கோ யூஸ் பண்ணலாம். ஈவன் காரை கழுவிக்கலாம், உங்கள் வீட்டு தரையை யூஸ் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை கழுவிக்கலாம். ஸோ அந்த தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது. ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால யூ வில் சேவ் மோர் வாட்டர். தண்ணி வந்து ஏன்னா நுரை வந்து இதில் கம்மியாக தான் வரும். மாடரேட் ஃபோமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் 4 தடவை அலச வேண்டியதை 2 தடவை அலசினாலே போதும். ஸோ உங்களுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப சேவ் ஆகும். வாட்டர் வந்து ரொம்ப ப்ரீஷியஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திஸ் சேவ்ஸ் யுவர் மணி, சேவ்ஸ் யுவர் பவர், சேவ்ஸ் யுவர் வாட்டர் ஆல்சோ. ஸோ இது எந்த விதத்துலையும் எக்கனாமிக்கல். நீங்கள் வந்து லேபிளில் இருக்கிற ரேட்டு மட்டுமே கிடையாது, இதோட காஸ்ட் வந்து மற்ற நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய செலவுகளை இது குறைக்கும். அடுத்தது டிஷ்வாஷ் ஜெல். இது எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து எப்போதும் இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு பவுலில் ஊற்றிட்டு லிக்விட் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். இது ஒன்று அதே மாதிரி இதுக்கும் நுரை வரும். ஆனால் நுரை அந்த கெமிக்கல் நுரை மாதிரி இல்லாமல் மைல்டு ஃபோமாக இது வரும். இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கைக்கு வந்து எந்த எரிச்சலும் வராது. நகை சுற்றி மாதிரி சில பேருக்கு நகமெல்லாம் ஒரு மாதிரி வீணாக போயிடும், அந்த மாதிரி ஆகாது. ரொம்ப கைக்கு வந்து ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்டு. ஆஸ் வெல் அஸ் உங்கள் பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த பாத்திரத்துக்கு ஈவன் வெள்ளி கூட இதை வச்சு நீங்கள் விளக்கிக்கலாம். அந்த அளவுக்கு இது பாத்திரத்துக்கும் ரொம்ப சேஃபு, உங்கள் கைக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். அடுத்தது ஃப்ளோர் கிளீனர். இப்போ குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டிலலாம் யோசிப்பாங்க, கெமிக்கல் கிளீனர் போட்டு தொடச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்து தவழ்கிறப்பெல்லாம் இது ஆகுமான்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, இது ரொம்ப சேஃபான ப்ராடக்ட். இது வந்து நேச்சுரல் அண்டு ஆன்டிபாக்டீரியல். இதில் எந்த கெமிக்கலுமே எங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. ஐ மீன் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்டிபாக்டீரியல். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு அட்மாஸ்ஃபியரை இது க்ரியேட் பண்ணும். இது டாய்லெட் கிளீனர். டாய்லெட் கிளீனருக்கு வந்து எல்லாருமே வந்து ஆசிட் போட்டால் தான் போகும் அப்படிம்பாங்க. இது அப்படி இல்லை, இது எஃபெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப சேஃப். இப்போது மற்ற கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப நெடி அடிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ்னால் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவோம். எசென்ஷியல் ஆயில்னால் பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறது, செடியிலேருந்து வர்ற அந்த தாவர எண்ணெயை வந்து ரொம்ப எசென்ஷியல் ஆயிலில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதனால்
அது ஒரு பெனிஃபிட் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிமைக்ரோபியல்ங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கோ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது. அடுத்தது இது மல்டிபர்பஸ், அதாவது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதை துடைக்கிறதுக்கு, டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்கு, டிவி ஸ்க்ரீன் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜில் அந்த இதை துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு சர்ஃபேஸ்னாலும் இதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு தடவை துடைச்சா போதும். ஸோ இது எந்த விதமான ஒரு கெமிக்கல் நெடியும் அடிக்காது, ரொம்ப சேஃப், ரொம்ப இஃபெக்டிவ். இது குழந்தைங்க கூட ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சேஃபான ப்ராடக்ட். இது ஸ்டெயின் ரிமூவர். நம்ம ட்ரெஸ்ஸில் எப்போயாவது ஒரு சின்ன ஸ்டெயின், காஃபி ஸ்டெயின், டீ ஸ்டெயின், அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெயின் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு இது பண்ணினாலே போதும். இது துணிக்கு வந்து உடனே அதில் ப்ரஷ் பண்ணுறதுனால வந்து அந்த துணி வீணாகும்லாம் கிடையாது, ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் அது. அடுத்தது ஃப்ரூட் அண்ட் வெஜ் வாஷ். இப்போ இந்த இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது வந்து இட் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். ஏன்னா நம்ம எல்லார் கைப்பட்டு தான் அந்த காய்கறி வாங்குகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த கொரோனா டைமில், இந்த COVID-19 டைமில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா இது வந்து 5 ml in 10 liters வாட்டரில் போட்டு 15 minutes சோக் பண்ணினா போதும். அதில் இருக்கிற அந்த ஜெர்ம்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற டஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த மண், அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் ஆகிடும். 15 minutes சோக் பண்ணி ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். இந்த ப்ராடக்ட் யுவர் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வில் பி வெரி சேஃப். இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. இதில் டர்மரிக் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஷ்வாஷ் பார். டிஷ்வாஷ் பாரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறது. லிக்விடை விட பார் ரொம்ப ஈஸின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக இதை நாங்கள் பண்ணினோம் அந்த ப்ராடக்டை. இதுதான் இந்த டிஷ்வாஷ் பார். இந்த டிஷ்வாஷ் பார் வந்து கைக்கு ரொம்ப சேஃப். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கைக்கு வந்து எந்த எரிச்சலோ இல்லை வந்து கை வந்து இந்த தோல் உரிகிறதோ, கைக்கு ஒரு ஹார்ட்னஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்காது. ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் 30 பார்த்திங்கன்னா கையெல்லாம் ரொம்ப ரஃப்பாக போயிடும். எதனாலன்னா அந்த பாத்திரம் தேய்ச்சி அந்த மாதிரி காய்கறி நறுக்கி அந்த மாதிரி பண்ணுறப்போ கை சீக்கிரம் ரஃப்பாக போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு பார் வந்து என்னென்னா ஹார்ஷ் கெமிக்கல் இல்லாதனால யுவர் ஹேண்ட்ஸ் வில் ஸ்டே சாஃப்ட். எப்போதும் மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். கைக்கு ரொம்ப எரிச்சலோ எதுவுமே தராமல், பாத்திரம் வந்து எவ்வளோ ஒரு க்ரீஸி வெசலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் யூஸ் பண்ண கடாயாக இருந்தாலும் சரி, இது வந்து நல்லா க்ளீன் பண்ணும். இந்த பாத்திரம் விளக்குறதுக்கு தேவையான அந்த ஸ்க்ரப்பர் இதான் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இதுதான். இந்த பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா, அது பேர் அதோட லூஃபான்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இதனால் இதை வச்சு பாத்திரம் தேய்க்கிறப்போ உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் வராது. மற்ற மெட்டல் ஸ்க்ரப்பர், மற்ற பிராண்டட் ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நிறைய ஸ்க்ராச்சஸ் வரும் இனிஷியலாக. அந்த மாதிரி எதுவும் வராமல் எந்த பாத்திரமாக இருந்தாலும், ஈவன் டெஃப்லான் கோட்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மைக்ரோவேனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பாத்திரமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கலாம். இதில் இருக்க எந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது எதுவும் போயிடும். அட் த சேம் டைம் இது வந்து எந்த ஸ்க்ராச்சஸையும் இது க்ரியேட் பண்ணாது. நான் சொன்ன ஆர்கானிக் கிளீனர்ஸ் எல்லாமே வந்து சேஃப் ஃபார் ஸ்கின், சேஃப் ஃபார் ஹோம், சேஃப் ஃபார் ஹெல்த் எல்லாமே தான். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப இட் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக இப்போ மற்ற க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த எஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, வேஸ்ட் வாட்டர், கிரே வாட்டர் எல்லாமே வந்து நம்ம ஆறு, குளம், ஏரி அதில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த க்ளீனர்ஸில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ், அதாவது க்ளீனர்ஸில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், அது ஆக்ட் அஸ் அ நியூட்ரியன்ஸ், அது வந்து இந்த ஃபாஸ்ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபாஸ்ஃபேட் என்ன பண்ணோன்னா, எல்லாருக்கும் தெரியும் ஃபாஸ்ஃபேட் போட்டால் செடி வயலுக்கெல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த ஃபாஸ்ஃபேட் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆற்றுல இருக்கிற அந்த ஆகாய தாமரையில் ரொம்ப நிறைய வளரும். ஸோ அந்த ஆகாய தாமரை ஃபுல்லாக அந்த கெனால், இந்த வர வழியில் கூட பார்த்துருப்பீங்க உயகொண்டான் கெனால்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உயகொண்டான் கெனால் ஃபுல்லாக அது பிளாக் ஆகிடும். வருஷத்துக்கு ஒரு 90 நாள் அது மூடியே தான் இருக்கும். திருப்பி எல்லாரும் அது டீசிட்டிங் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. எகெயின் இட் வில் கம் பேக். அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். வர்றது காரணமே இந்த மாதிரி டொமஸ்டிக் எஃப்ளூயன்ஸ் எல்லாம் வெளியில் போய் அங்கே போய் விடுறது தான். ஸோ அது ஒரு ரீசன் வந்து அந்த தண்ணி பிளாக் ஆகும். இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த கீழே இருக்கிற அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ், அதாவது மீனாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம எல்லாமே செத்து போகும். திடீர்னு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்ப்போம், ஏரியில் வந்து மீன்கள் செத்து மிதந்தன அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கம் அக்ராஸ், அவ்வளோதான். இது மாதிரி வி ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். ஆனால் அது எவ்வளோ பெரிய சோஷியல் ஒரு இம்பேக்டையோ அந்த எக்கோ பேலன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம யாருமே அதை உணர்றதில்லை. அதை உணர்ந்து நம்ம வி ஹேவ் டு ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நேம், என்னுடைய ஃபோன் நம்பர், வெப்சைட் எல்லாமே இருக்குது.
we have our own website soaptrees.com அப்படிங்கிறதுல இருக்குது. யூ கேன் கெட் மோர் டீட்டெயில்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை கால் பண்ணி என்னை கேட்கலாம். ஏனுங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சதா? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? உங்களுடைய வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வருமா? கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த பல தொழில்நுட்பங்கள் தெரிய விவசாய செயலி மற்றும் வலைதளத்தை பாருங்கள்.